Hello friends, welcome to Shah Samaiyal. இன்னைக்கு நம்ம டாபா ஸ்டைல்ல வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் நீங்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். டாபா ஸ்டைல் வெண்டைக்காய் மசாலா செய்யறதுக்கு நான் வெண்டைக்காவை நல்ல மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம குழம்புங்களுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த சைஸ்ல. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், லைட்டாக வறுக்கும் போதே வளவளப்பு தன்மையாக தெரியுது நம்மளுக்கு. கம்ப்ளீட்டாக அது எல்லாமே போயிடணுங்க. நல்லா இந்த மாதிரி லைட்டாக மேலே கோல்டன் கலர் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ஆகணும். இப்போ தனியாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் வெண்டைக்காய் மட்டும். மிச்சம் இருக்கிற எண்ணெயில் சேம் எண்ணெயிலே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 2 தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 1/2 கப் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா திக்கான கிரேவி கூட நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம 2 டீஸ்பூன் அளவு தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சோடனே சைட்லலாம் எண்ணெய் தெரியுது பாருங்கள். எண்ணெய் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெண்டைக்காயை சேர்க்கணும். இப்போ நம்ம வெண்டைக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போது தான் அந்த வெண்டைக்காயில் மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கும். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குங்க அந்த மசாலாவில். இப்போ நான் கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்காக வேண்டி டாபா ஸ்டைல்னால் எல்லாம் வெந்தய இலை, காஞ்ச வெந்தய இலையை சேர்ப்பாங்க. இது கடையிலே விற்கும். அதை கடைசியாக கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கையில் வச்சு நசுக்கி சேர்த்துடலாம். அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக நம்மளுக்கு வரும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க 3 நிமிஷத்துக்கு. அந்த கிரேவி நல்லா திக்காகணும். நம்மளோட டேஸ்டியான டாபா ஸ்டைல் வெண்டி மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான டாபா மசாலாங்க. டாபாவில் எல்லாமே ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் மெயின் இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஃபெனுக்ரீக் லீவ்ஸ் தான், வெந்தய இலை. அதை காய வச்சு எல்லா சிக்கன்லேருந்து எந்த இது வாங்கினாலும் லாஸ்ட்டாக அதை தூவி விட்டுருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.